ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னா சத்து மாவு ரெசிபி தான். இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ அது தீர்ந்து போனதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து நான் மொத்தமாக எத்தனை ஜாமான் சேர்த்துருக்கேன்னா 27 ஜாமான் வந்து சேர்த்துருக்கேன். என்னென்னங்கிறது வந்து நான் வறுக்கும்போது அப்படின்னு நான் ஒன்று சொல்லிடுறேன். எல்லாத்தையுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ், அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 22 ஜாமான் தான் வறுத்துருப்பேன். ஒரு 5 ஜாமான் வந்து வறுக்காமல் சேர்த்துருப்பேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இது வந்து மூங்கில் அரிசி. அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலைலாம் ரொம்ப வறுக்கணும் இல்லை, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஏன்னா அது ஆல்ரெடி வறுப்பட்டு தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்மா கொண்டக்கடலை. இது மட்டும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமை. அடுத்தது வரகரிசி. நான் வறுக்காமல் சேர்த்த ஜாமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை வந்து இதில் நான் காமிக்கல. அடுத்தது பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, அப்புறம் சுக்கு. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு. அடுத்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. வேர்க்கடலை வந்து நான் வறுத்தே வாங்கினதுனால அதை நான் வந்து வறுத்துக்கல, அப்படியே தான் வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின கருப்பு உளுந்து. அது வீட்லேயே முளைக்கட்டி நான் ரெடி பண்ணது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இதையும் வேணால் நீங்கள் முளைக்கட்டி காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பயிரை மட்டும் முளைக்கட்டாமல் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து ஹீட்டு, அதனால் அதுக்கு பதிலாக பார்லி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஏலக்காய், சோளம், திணை, கேழ்வரகும் வந்து கொஞ்சம் ஹீட், அதுக்கு பதிலாக கம்பும் நான் சேர்த்துருக்கேன் ஈக்குவல் அளவு. கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி. அடுத்தது பார்லி, ஜவ்வரிசி. அவ்வளோதான். எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.